டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் உங்கள் இல்லத்திரைகளில் மீண்டும் சந்தித்திருக்கிறோம். இன்று 25ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை பொழுது புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நிகழ்ச்சியில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளான தினக்குரல், விளம்புரி, ஈழநாடு, உதயன் ஆகிய பத்திரிகைகள் எங்கள் கரங்களில் தற்போது இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது நெஸ்டமால்ட். பலம் நலம் சக்தி என்றும் உங்களோடு நெஸ்டமால்ட். தொடர்ந்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகளின் விரிவாக்கங்களை முதலில் இணைத்துக் கொள்ளலாம். ஈழநாடு பத்திரிகை கூறக்கூடிய பிரதான தலைப்புச் செய்தி, அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை 40% வரை அதிகரித்தது. நாட்டில் அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை 40% அதிகரித்தமை தொடர்பாக அந்த செய்தி ஈழநாடு பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படும். அதேவேளை உதயனின் பிரதான தலைப்பு, கோத்த அரசாங்கம் விரைவில் பெரும்பான்மையை இழக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இங்கு அமைந்திருப்பதை காண முடிகிறது. இதேவேளை வலம்புரி பிரதான தலைப்பிட்டிருக்கிறது, அரசின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்வோம், விமல் கமன்பில உட்பட அரசின் 11 பங்காளிகள் மகாநாயக்க தேரரிடம் சந்திப்பு, அதாவது தெரிவிப்பு என்று வலம்புரி பத்திரிகை அந்த செய்தியை தாங்கியிருக்கக்கூடிய வேளையில் மற்றும் ஒரு செய்தி, உபதலைப்பு செய்தி, ஜனாதிபதி கூட்டமைப்பு இன்று சந்திப்பு என்றவாறு காணப்படுகிறது ஒரு செய்தி. இதேவேளை இங்கு நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் என்ன கூறுகிறது, இங்கு வாழ முடியாது வடக்கு மக்கள் ஓட்டம், இந்தியாவிற்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்கிறவாறு அந்த செய்தி பிரதான தலைப்பாக காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்தை முதலில் நினைத்துக் கொண்ட இந்திய பத்திரிகைகளோடு இணைந்து கொள்ளலாம். இங்கு வாழ முடியாத வடக்கு மக்கள் ஓட்டம், இந்தியாவிற்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்று விரிகும் அந்த செய்தி. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளால் இந்தியாவிற்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, இதனால் நெருக்கடி நிலைமைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதனை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தி பின் மறு பக்கத்தில் விரிகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உணவு பாதுகாப்பு தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன, பலுசக்தி தொடர்பாகவும் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் நாட்டு மக்கள் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ளனர், வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது, ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது, பரீட்சைகளை நடாத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது, மருந்துகள் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இதேவேளை மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் உள்ளவர்கள் இங்கு வாழ முடியாது என்று இந்தியாவிற்கு செல்கிறார்கள். இப்போது 2 குடும்பங்கள் அவ்வாறு சென்றுள்ளன, இது இன்னும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அத்துடன் இளைஞர்கள் நாட்டை விட்டு செல்ல வரிசையில் நிற்கிறார்கள். இது காலத்துடன் தொடர்புடைய பிரச்சனையே, இதனாலேயே இது தொடர்பில் கேள்வி எழுப்புகிறேன். தயவு செய்து இந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு என்ன என்று அரசாங்கத்தினர் கூற வேண்டும். உணவு பாதுகாப்பு என்பது மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய அளவு பொருட்கள் உள்ளன என்பது மட்டுமல்ல, அதனை மக்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அரிசி, பால்மா விலைகள் தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள் என்றார் என்று பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இங்கு வாழ முடியாது வடக்கு மக்கள் ஓட்டம், இந்தியாவிற்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற தலைப்பில் தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி. அதேவேளை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து இணைப்போமாக இருந்தால், ஈழநாடு பத்திரிகை கூறுகிறது, அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை 40% வரை அதிகரித்தது என்று. இப்போது சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களோடு ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியான செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. பார்க்கலாம் தொடர்ந்து அந்த செய்தியினுடைய விரிவாக்கம். நாட்டில் அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 30 முதல் 40% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று இறக்குமதியாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. டாலருக்கு எதிரான ரூபாயின் பெறுமதி தொடர்ச்சியாக ஏற்படும் வீழ்ச்சியினாலேயே இந்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன என்று சங்கத்தின் நிகால் செனவரட்ன தெரிவித்திருக்கிறார். $1 எதிரான ரூபாயின் பெறுமதி 290 தொடக்கம்
295 வரை நேற்று சில வங்கிகள் நிர்ணயம் செய்திருந்தன. இந்நிலையிலேயே சீனி, பருப்பு, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்திய கடன் மூலம் டாலருக்கான தேவை குறைவடைவதால் வரும் நாட்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடையலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதனிடையே தேங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அது அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை 40% வரை அதிகரித்தது என்று இறக்குமதியாளர் சங்கத்தை மேற்கோள் காட்டி விரிகிறது அந்த செய்தி. இனி என்னென்ன நடக்குமோ நாட்டிலே என்கிறவாறு அந்த செய்திகளை பார்க்க ஒரு அச்ச உணர்வு தான் வருகிறது. பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு என்ன கூறுகிறது? கோத்தா அரசாங்கம் விரைவில் பெரும்பான்மையை இழக்கும். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர பெரும் பங்காற்றிய பங்காளி கட்சிகள் தற்போது அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் ஆரம்பித்துள்ளனர். 3-2 பெரும்பான்மைக்கும் விஞ்சிய ஆதரவை கொண்டிருந்த ராஜபக்ஷ அரசாங்கம் சாதாரண பெரும்பான்மைக்கு அல்லப்படும் நிலைமை வெகு விரைவில் ஏற்படலாம் என்று கொழும்பு அரசியல் தகவல்களில் இருந்து அறிய முடிகிறது என்றவாறு நேற்று கண்டி தலதா மாளிகைக்கு சென்ற மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்ட பிமல் வீரவன்ச, உதய கமன்பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட 11 கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திற்கு எதிரான கடும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். திமிர் பிடித்த அசிங்கமான அமெரிக்கரை நீதி அமைச்சராக வைத்துக்கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவே முடியாது. வெகு விரைவில் அரசின் சாதாரண பெரும்பான்மையும் இல்லாத செய்தி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச சூளுரைத்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான வழியை நாம் காட்டினோம். அதன் ஒரு பலனாக எம்மை அமைச்சரவையில் இருந்து நீக்கினர். அதனை நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். 11 கட்சிகள் இணைந்து தயாரித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அது தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. சர்வகட்சி மாநாட்டில் நிதி அமைச்சர் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமரை மதிப்பற்ற வகையில் விழித்து திமிர் பிடித்தவராக செயற்பட்டார். இப்படியான நிதியமைச்சருக்கு ஒற்றுமை அல்ல, முரண்பாடை தேவைப்படுகிறது. இந்த திமிர் பிடித்த அசிங்கமான அமெரிக்கரை நிதியமைச்சராக வைத்துக் கொண்டு நாட்டை முன்னோக்கி அழைத்துச் செல்லவே முடியாது. எனவே கூடிய விரைவில் இந்த அரசின் 113 என்ற சாதாரண பெரும்பான்மையையும் இல்லாமல் செய்து அரசிற்கு முடிவு காட்டப்படும் என்றார். 2020 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவானது கூட்டணி அமைத்து மொட்டு சின்னத்தில் எதிர்கொண்டது. தேசிய ரீதியிலே 59.09% வாக்குகளை பெற்ற அந்த கட்சிக்கு 17 போனஸ் ஆசனங்கள் உட்பட 145 ஆசனங்கள் கிடைத்தன. பங்காளி கட்சிகளின் ஆதரவுடன் முஸ்லிம் கட்சிகளின் உறுப்பினர்கள் அரவிந்தகுமார், டயானா போன்றவர்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதனால் நாடாளுமன்றில் 160 ஆசனங்கள் அரசாங்கத்தின் வசம் இருந்தன. அதாவது 3-2 பெரும்பான்மையை 150 விஞ்சிய ஆதரவை ராஜபக்ஷ அரசாங்கம் பெற்றிருந்தது. தற்போது பிமல் வீரவன்ச, உதய கமன்பில் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையால் அரசு விசேட பெரும்பான்மையை இழந்துவிட்டது. சுதந்திர கட்சியும் காலை வாரும் நிலையிலேயே உள்ளது. சுசில் பிரேமஜயந்த, விஜயதாச ராஜபக்ஷ, சாந்திம வீரக்கொடி, விதுர விக்ரமநாயக்க, பிரேமநாத் தொலவத் ஆகியோருக்கும் அரசுடன் நல்லுறவு இல்லை. சர்வகட்சி மாநாட்டை புறக்கணித்து ஈத்தோக்கவும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது. அதனால் மொட்டு கட்சி காட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான சாதாரண பெரும்பான்மை 113 ஆசனங்கள் ஆதரவு கூட ஊசலாடுகிறது. இந்த பின்னணியில் அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளை தீவிரப்படுத்த உள்ளதாக பிமல் மற்றும் உதய கமன்பில தரப்பு அறிவித்திருக்கிறது. அதனால் வெகு விரைவில் அரசாங்கத்திற்கு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. கோத்தா அரசாங்கம் விரைவில் பெரும்பான்மையை இழக்கும் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேவேளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே அது தொடர்பான செய்தியை அரசின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்வோம் என்று பிமல் கமன்பில உட்பட்ட அரசின் 11 பங்காளி கட்சிகள் மகாநாயக்க தேரர்களிடம் நேற்று சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பின்னர் அங்கு வைத்து கருத்துரைக்கிற போது தெரிவித்த விடயங்கள் இங்கு பிரதான தலைப்பு செய்தியாக இங்கு வருகிறது. வலம்புரியில் இருந்தாலும் அந்த செய்தியை விவாசித்தளித்திருக்கிறோம் உதயன் பத்திரிகையிலிருந்து. இப்போது பார்க்கலாம் வலம்புரியின் உபதலைப்பு செய்தி என கூறுகிறது. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியை சந்திக்கவிருக்கிறது. இந்த சந்திப்பு தொடர்பிலே இங்கே வலம்புரி பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. ஜனாதிபதி கூட்டமைப்பு இந்த சந்திப்பு அதிகார பகிர்வு தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும். நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெறவுள்ளது.
இதன்போது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் அவதானிக்கிறோம். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பின் போது நிலையான ஓர் அரசியல் தீர்வு பெறுவது குறித்தான விடயங்கள் மாத்திரமே அவதானம் செலுத்தப்படும் என்று கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் விளக்கிய அவர், நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்டு வரும் நிலையில் இக்கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதன்போது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்று கிடைத்தால் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வார்கள் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறாயினும் அதிகார பகிர்வு ஒன்றினூடாக அரசியல் தீர்விற்கான பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்தால் மாத்திரமே இது சாத்தியமாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். என்றவாறு ஜனாதிபதி கூட்டமைப்பு இன்று சந்திப்பு என்று அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். இதேவேளை நாங்கள் பார்க்கலாம். இங்கே ராஜபக்ஷ அரசை விரைவில் வீழ்த்துவோம், கேவலமான அமெரிக்கரை நிதியமைச்சராக வைத்துக் கொண்டு நாடு முன்னேற முடியாது, மகாநாயக்கர்களை சந்தித்தவன் விமல் சூளுரை என்றவாறு அந்த செய்தி ஏலவே நான் வாசித்தளித்திருந்த செய்தி. இருந்தாலும் இந்த அரசின் பெரும்பான்மைக்கு இல்லாமல் செய்வோம் என்ற செய்தியை பிரதான தலைப்புச் செய்தி விளம்பரின் அந்த செய்தியிலே இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை ஒரு முறை பார்க்கலாம். விமல் கமன்பில உட்பட அரசின் 11 பங்காளிகள் மகாநாயக்க தேர்தல்களிடம் தெரிவிப்பு என்ற செய்தியின் விரிவாக்கம். அரசாங்கத்தின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்வோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன்பில, விமல் வீரவன்ச உள்ளிட்ட அரசாங்கத்தின் 11 கட்சிகளின் பங்காளி கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேர்தல்களிடம் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள் என்றவாறு அந்த செய்தி விரிகிறது. நேற்றைய தினம் கண்டியிலே மகாநாயக்க தேர்தலை சென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலே அங்கத்துவம் வகிக்கக்கூடிய பங்காளி கட்சிகளினுடைய 11 பங்காளி கட்சிகளினுடைய அங்கத்தவர்கள் சந்தித்திருந்தார்கள். அது தொடர்பாக அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை அவதானிக்கலாம். இதற்காக அரசாங்கத்தில் இருந்து விலகுவதற்கு மேலும் சிலர் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். விமல் வீரவன்ச, உதய கமன்பில, வாசுதேவ நாணயக்கார, கெவிந்து குமாரதுங்க, டிரா நலஸ், பேராசிரியர் ரோஹன் லக்ஷ்மன் பியதாஸ் உள்ளிட்ட 11 கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று காலை தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் மல்வத்து பீட மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, இந்தியாவுடனான உடன்படிக்கையில் அமைச்சரவைக்கு அதனை சமர்ப்பிக்கும் முன்னரே கையொப்பம் இடப்பட்ட விடயத்திற்கு அதிருப்தி வெளியிட்டார். சர்வதேச நாணய நிதியம் தற்போது அமெரிக்க வெளிநாட்டுக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் ஆயுதமாக மாறியுள்ளதாகவும் அது தொடர்பில் தாம் அச்சமடைந்துள்ளதாகவும் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் குறிப்பிட்டார். அதாவது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்திருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய இராஜாங்க திணைக்களத்தினுடைய ஒரு பிரதி செயலாளர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். அவர் சில விடயங்களை இங்கு பதிவு செய்திருந்தார். அதாவது சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை சென்றிருக்கக்கூடிய விடயம் அவர்களுடைய துணிச்சலான அல்லது துணிவுகரமான ஒரு செயற்பாட்டை எடுத்து காட்டுகிறது என்று அவர் விளக்கியிருந்தார். இந்நிலையில் தான் நேற்றைய தினம் மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்திருந்த அந்த 11 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் சார்பிலே இங்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். குறிப்பாக விமல் வீரவன்ச அந்த விடயத்தை கூறியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியம் தற்போது அமெரிக்க வெளிநாட்டுக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் ஒரு ஆயுதமாக மாறியுள்ளது. அது தொடர்பில் தாம் அச்சமடைந்துள்ளோம் என்று விமல் வீரவன்ச தெரிவித்த கருத்தை தொடர்ந்து இப்போது திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரும் அந்த கருத்தினை வெளியிட்டிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இவை தவிர ஏனைய செய்திகள் ஏலவே வாசித்தளித்த 30 முதல் 40% அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என்ற செய்திகள் இங்கே மேலும் பல செய்திகள் காணப்படுகின்றன. சாவகச்சேரி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தனக்குத்தானே தீ மூட்ட முயன்ற நபரால் பரபரப்பு என்ற ஒரு செய்தியை வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கைதடி பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக மதுபோதையில் தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றி தீமூட்ட முயன்ற நபரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளதாக அந்த செய்தி விரிகிறது.
அதாவது காப்பாற்றியிருக்கிறார்கள் சாவகச்சேரி போலீசார். உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த 39 வயதான குறித்த நபர் அப்பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோலை கொள்வனவு செய்து தன் மீது ஊற்றி பின்னர் தீ மூட்ட முயற்சி செய்த போது அந்த வழியாக முச்சக்கர வண்டியில் சென்ற சாவகச்சேரி போலீசார் அவரை தீமூட்ட விடாது தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். அத்துடன் குறித்த நபரை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து தடுத்து வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற அந்த செய்தி. சாவகச்சேரி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே தனக்குத்தானே தீமூட்ட முயன்ற நபர் அவரால் பரபரப்பு என்ற அந்த செய்தி காணப்படுகிறது. இதேவேளை எரிபொருள் நிரப்பும் நிலையங்களிலே வாகன இலக்கங்கள் இராணுவத்தால் பதிவு செய்யப்படும் ஒரு செய்தியை இன்றைய விளம்பரம் தாங்கியிருக்கிறது. எரிபொருள் நிரப்பும் வாகன இலக்கங்கள் இராணுவத்தால் பதிவு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் எரிபொருள் விநியோகங்களை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கண்காணித்து வருகின்றனர். எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் வகையில் இவ்வாறான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எரிபொருள் நிலையங்களுக்கு கிடைக்கும் எரிபொருட்களை ஒரு சிலர் பல தடவைகள் பெற்று பதக்கும் நடவடிக்கைகளே ஈடுபட்டிருக்கின்றமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்திலே மல்லாவி, மாங்குளம், ஒட்டுசுட்டான், முள்ளியவளை, முல்லைத்தீவு, நாயாறு, புதுக்குடியிருப்பு மற்றும் விசுவமட பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்களில் எரிபொருள் விற்பனை நிலையங்கள் காணப்படுகின்றன. இவை பலவற்றில் பெட்ரோல் உள்ள போதிலும் டீசல், மண்ணெண்ணெய் இல்லாத நிலை காணப்படுகிறது. துணுக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் மல்லாவி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இராணுவ பிரசன்னத்துடனேயே எரிபொருள் விநியோகம் இடம்பெற்று வருகிறது. நேற்று அதிகாலை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட 6600 லிட்டர் டீசல் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் தலா 5000 ரூபாய் வீதமே வழங்கப்பட்டது. அதேவேளை மண்ணெண்ணெய் விநியோகமும் ஒரு குடும்ப அட்டைக்கு தலா 500 ரூபாய் வீதமே வழங்கப்படுகிறது. அதேவேளை இராணுவத்தினரால் வாகன இலக்க தகடுகள் பதியப்பட்ட பின்னரே எரிபொருள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம். அந்த செய்தியிலே பல விடயங்கள் இங்கே புதைந்திருக்கின்றன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களை கண்காணிக்கிறார்கள் இராணுவத்தினர், போலீசார் என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. நிகழ்ச்சியில் சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக அவதானிக்கலாம். இன்றைய வலம்புரியின் முற்பக்கத்திலே தொடரும் இணைய செய்திகள். எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 16 பேர் கைது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நெடுந்தீவிற்கு அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றவாறு அந்த செய்தி. இந்திய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை அந்த நெடுந்தீவுக்கு அருகில் இருந்த கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் அதில் இருந்த 4 மீனவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இதேவேளை இரணைதீவு அருகே அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 12 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இங்கே இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள். ஆலயத்திற்கு வழிபட வந்தவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. திருநெல்வேலி சிவனம்மன் ஆலயத்திற்கு வழிபட வந்த ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியிலே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆலயம் வழிபட சென்று அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். 60 தொடக்கம் 65 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆண் ஒருவர் தான் இந்த ஆலயத்தை வழிபட ஆலயத்திற்குள் நுழைந்த போது திடீரென்று மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் நின்றவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டிக்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல் வழங்கினார்கள். ஆம்புலன்ஸ் வண்டியில் வந்த வைத்தியர் மயங்கி விழுந்த நபரை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பான மரண விசாரணையை வெலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பிலே கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்நகர் பகுதியில் இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்பு. யாழ்நகர் மத்திய பகுதியின் உணவு களஞ்சிய பகுதியில் 38 வயதுடைய இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய உணவு களஞ்சிய பகுதியில் இளைஞர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் யாழ் நகர் கஸ்தூரியார் வீதியில் உள்ள மத்திய பிரதான உணவு களஞ்சிய பகுதியின் சினிமா திரையரங்குக்கு முன்பாக இடம்பெற்றது. குடும்ப உறவினர்களுக்கு கடந்த 19ஆம் தேதியன்று வேலைக்கு போய் வருவதாக கூறிவிட்டு சென்று இரவு வரை வராததால் போலீஸ் நிலையத்தில் குடும்ப உறவினர்கள் முறைப்பாட்டினை செய்துள்ளார்கள். இந்நிலையில் நேற்று மாலை 5:30 மணியளவில் யாழ்நகர் மத்திய உணவு களஞ்சிய பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் அவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணையினை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றவாறு அந்த செய்தி. இவை வலம்புரியின் முற்பக்கத்தில் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஈழநாடின் முக்கிய செய்திகள் பார்க்கலாம்.
ஆட்சியை கவிழ்ப்போம் என்ற மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்த பின் விமல் உறுதிபட தெரிவித்திருக்கக்கூடிய விவகாரம் படித்திருக்கிறோம். எனவே இங்கே பல செய்திகள் காணப்படுகின்றன. கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி, உயரும் வரிசை மரணம், நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு. எரிவாயு பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்த முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்தும் மரணமானார். கொழும்பு தெய்வவழியில் நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று காலை முதல் தெய்வவளை காலை வீதியில் வைத்தியசாலைக்கு அண்மையாக உள்ள எரிவாயு விற்பனை நிலையத்தில் காத்திருந்தவரே இவ்வாறு உயிரிழந்தார். இந்த மரணத்துடன் வரிசையில் காத்திருந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. அதாவது இங்கு நாட்டிலே பொருளாதார ரீதியிலே சரியான பின்னடைவு, அதிக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றன. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அல்லல் உருகிற இந்த நேரத்தில் கேஸை கொள்வனவு செய்ய, அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய என்று வரிசைகள் பெட்ரோல் செட்களிலும் பலசரக்கு கடைகளிலும் ஏனைய வர்த்தக நிலையங்களிலும் இப்போது அந்த கேஸ் நிலையங்களிலும் விற்பனை நிலையங்களிலும் என்று நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருக்கிற சம்பவங்கள் பதிவாகின்றன. அந்த நெரிசலில் சிக்கி அல்லது அங்கிருந்து நீண்ட தூரம் வரிசையிலே நிற்க முடியாமல் இயலாமையால் வீழ்ந்து உயிரிழந்தவர்கள் என்று இதுவரை நாட்டில் இப்போது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் 6 பேர் வரை உயிரிழந்திருக்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. நேற்று தெய்வவளையில் ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதை இன்றைய இளநாடு தாங்கியிருக்கிறது. தமிழரை அடையாள ரீதியாக ஒழிப்பதே அரசின் நோக்கம், சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இன்றைய முற்பக்கத்தில் உள்ள நாட்டில். இலங்கையில் தமிழர் அடையாள ரீதியாக இல்லாமல் ஒழிப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. இந்த அடிப்படையிலேயே 3 தமிழ் பேசும் நீதிபதிகளின் தேவை இருக்கின்ற நிலையில் அண்மையில் மேல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட 13 பேரும் சிங்களவர்களாகவே உள்ளனர் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி அவர் தெரிவித்த பல்வேறு விடயங்களை தாங்கியிருக்கிறது. பாராளுமன்றத்திலே நேற்று உரையாற்றிய அவர் தொடர்ந்து அங்கு தெரிவிக்கையிலே, தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். தமிழ் மக்களை அடக்கி அதில் குளிர் காய்ந்து ஆட்சியை கொண்டு நடத்த நினைத்தவர்கள் தற்போது அதனுடைய பலாபலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்களின் கொள்கையில் தான் முதலாவது பிழை இருக்கிறது. 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்தின் பின்னர் இலங்கைக்குள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாகவும் வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாததன் காரணமாகவும் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமை மிக முக்கிய பங்காக அமைகிறது. இன்று புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்கள் அங்கு மிகவும் பலமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை இங்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் அரசு சிந்திக்க வேண்டும். ஏனெனில் தற்போதைய சூழலில் வெளிநாட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் அனுப்பப்பட்டால் அது ஏன் அனுப்பப்படுகிறது என வங்கிகளினால் மேலதிக விவரங்கள் கேட்கப்படுகின்றன. இதனால் வங்கிகள் மூலம் பணம் அனுப்பும் புலம்பெயர் தமிழர்கள் அச்சப்படுகிறார்கள். இவ்வாறான விடயங்களும் டொலர் பற்றாக்குறைக்கு ஒரு காரணம். தமிழினத்தை அழிப்பதே அரசின் தொடர்ச்சியான கொள்கை. இலங்கையில் தமிழர்களை அடையாள ரீதியாக இல்லாமல் ஒழிப்பதே அரசின் பிரதான நோக்கமாக உள்ளது. அண்மையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக 13 சிங்களவர்கள் நியமிக்கப்பட்டனர். கிளிநொச்சியில் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இல்லை. 3 தமிழ் பேசும் நீதிபதிகளின் தேவை இருக்கிற நிலையில் 13 பேரையும் சிங்களவர்களாகவே இந்த அரசு நியமித்துள்ளது. இங்குதான் பிழை ஏற்படுகிறது. ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு இனத்தை அடக்கி ஆள்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் செய்கிற போது அது இலங்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்டதன் காரணமாகத்தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வர அச்சப்பட்டார்கள். தற்போது வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களும் இங்கு முதலீடுகளை செய்ய முடியாதிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது தமிழரை அடையாள ரீதியாக ஒழிப்பதே அரசின் நோக்கம் என்ற தலைப்பில் சார்ல்ஸ் நிர்மலநாதனை மேற்கோள் காட்டிய செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தேடப்பட்ட வெடிமருந்து கடத்தல் நபர் கைதானார் என்ற ஒரு செய்தி நாட்டிலே. கிளிநொச்சியில் தேடப்பட்டு வந்த வெடிமருந்து கடத்தல்காரரான ரமேஷ் என்பவரை இராணுவ புலனாய்வு பிரிவினர் கைது செய்து தம்மிடம் ஒப்படைத்தனர் என்று பயங்கரவாத தடை பிரிவு போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி பரந்தனைச் சேர்ந்த சிவலிங்கம் யுவராஜ் வயது 25 என்பவர் கடந்த 5/12/2021 அன்று கிரைண்டர் மூலம் வெடிமருந்துகளை வெட்டிய போது மோட்டார் குண்டு வெடித்ததில் உயிரிழந்தார்.
அவரின் இளைய சகோதரர் சிவலிங்கம் திலகர்ஷன் படுகாயமடைந்தார். இத்தாவில் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற கபிரியல் முத்துலிங்கம் என்பவரின் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட நபர் ரமேஷுக்கு வெடிமருந்துகளை வெட்டி விற்பனை செய்துள்ளார். யுவராஜ் இறந்ததை அடுத்து ரமேஷ் தலைமறைவானார். இந்நிலையில் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பழையில் அவர் தங்கியிருந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளுக்காக அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் போலீசாரிடம் புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். தேடப்பட்ட வெடிமருந்து கடத்தல் நபர் கைதானார் என்று வருகிறது அந்த செய்தி. நிதியமைச்சர் ஊமையா எதிர்க்கட்சியினர் கேள்வி என்று மற்றும் ஒரு செய்தி இன்றைய இளநாட்டின் முற்பக்கத்தில். நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் அவரிடம் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமை தொடர்பிலும் இந்தியா மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு எதிர்க்கட்சி வலியுறுத்தி இருந்தது. இந்நிலையில் எனினும் நிதியமைச்சர் பதிலளிக்காமையால் எதிர்க்கட்சியினர் ஒழுங்கு பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி அது தொடர்பில் கேட்டதுடன் நிதியமைச்சர் பேசாது இருப்பதற்கு அவர் ஊமையாற்றும் கேட்டனர். பாராளுமன்றத்தில் நேற்று முற்பகல் 11 மணி முதல் பெறுமதி வரி திட்டங்கள் தொடர்பான விவாதம் நடைபெற்ற நிலையில் பிற்பகல் நிதியமைச்சர் சபைக்கு வருகை தந்திருந்தார். இவ்வேளையில் நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க உரையாற்ற ஆரம்பித்த போது ஒழுங்கு பிரச்சனை எழுப்பிய லாக்ஷ்மன் கிரியல்ல நிதியமைச்சர் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தார். இதன்போது அவர் நிதியமைச்சர் இந்த சபையில் இருக்கிறார், அவரிடம் இந்த நாட்டின் நிதி நிலைமை தொடர்பிலும் இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாடுகள் தொடர்பிலும் பாராளுமன்றத்திற்கு கூறுமாறு கேட்கிறேன் என்றார். இதன்போது நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க பதிலளிப்பார் என்று சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் கூறினார். இதன்படி ராஜாங்க அமைச்சர் பதிலளிக்க தயாரான போது எதிர்க்கட்சியினர் நிரோஷன் பெரேரா கூறுகையில், எங்களுக்கு நிதியமைச்சரே பதிலளிக்க வேண்டும், அவர் இந்த சபையில் இருக்கிறார் என்றார். இதனைத் தொடர்ந்து சேகான் சேமசிங்க மீண்டும் உரையாற்ற தயாரான போது மீண்டும் எழுந்த நிரோஷன் பெரேரா, நாட்டில் மக்கள் நெருக்கடியில் இருக்கிறார்கள், இதனால் நிதியமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றார். இதன்போது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்த லாக்ஷ்மன் கிரியல்ல, நிதியமைச்சர் இந்த பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர், நிதி அதிகாரம் பாராளுமன்றத்திற்குள்ளது, இவர் இறுதியாக டிசம்பர் 10ஆம் தேதியை உரையாற்றினார், இதனால் பொருளாதார நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும். இந்தியாவுடன் என்ன உடன்படிக்கை செய்தீர்கள்? திருகோணமலை துறைமுகத்தை வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க கூறுகையில், ரியல்ல நீங்கள் இந்த சபையில் தூங்கிக் கொண்டிருங்கள், எழுந்தால் பிரச்சனையாக உள்ளது, பாராளுமன்றத்தை தவறான வகையில் திசை திருப்ப வேண்டாம் என்றார். இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து இந்த பாராளுமன்றத்தில் நிதி விடயங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்ப அதிகாரம் உள்ளது, இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் கையெழுத்திட்ட உடன்படிக்கையை பாராளுமன்றில் முன்வையுங்கள், நிதியமைச்சர் ஊமையா என்றார். எனினும் நிதியமைச்சர் பதிலளிக்கவில்லை. நீதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்கவே தொடர்ந்தும் பதிலளித்தார். நீங்களே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என்று அவர் தெரிவித்தார் என்றவாறு நாடாளுமன்றம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு போக்கை கொண்டிருப்பது போல அங்கிருந்து கிடைக்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. நிதியமைச்சர் ஊமையா? எதிர்க்கட்சியினர் அப்படி கேட்டிருக்கிறார்கள். இதேவேளை சர்வகட்சி மாநாட்டின் பின்னணியில் சூழ்ச்சி இருப்பதாக சபையில் சஜித் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. சர்வகட்சி மாநாட்டின் பின்னணியில் சூழ்ச்சி உள்ளது என்பதை விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றில் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ரணிலுடன் இணைவார்கள் என்று விவசாயத்துறை அமைச்சர் வெளியிட்ட கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதாவது இதன்போது அவர் மேலும் தெரிவித்த கருத்துக்கள், இந்த நாட்டு மக்கள் சரியான நேரத்தில் உரிய முடிவை எடுப்பார்கள், நாட்டை மீட்க ஆணையை எங்களுக்கு வழங்குவார்கள், எனவே ஆட்சி மாற்றம் என்பது பகல் கனவு கிடையாது, நாட்டில் இன்று உணவு பாதுகாப்பு இல்லை, வாழ்வதற்காக போராட வேண்டிய நிலை உள்ளது, 2 குடும்பங்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளன என்று அவர் குறிப்பிட்ட செய்தி நான் ஏலவே பிரதான தலைப்புச் செய்தியாக தினக்குரலில் இருந்து இந்த விடயங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருந்தேன். இங்கு வாழ முடியாத வடக்கு மக்கள் இந்தியாவிற்கு தப்பியோடி இருக்கிறார்கள். வடக்கு மக்கள் ஓட்டம் இந்தியாவிற்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தோடு தொடர்புபட்ட அல்லது அந்த கருத்தின் சுருக்கமாக இந்த செய்தி காணப்படுகிறது. இதேவேளை சஜித்தின் சகாக்கள் ரணிலுடன் சங்கமம் மஹிந்தானந்த சபையில் தெரிவிப்பு என்ற செய்தி அது தொடர்பான செய்தியாக காணப்படுகிறது. சஜித் அணி உறுப்பினர்கள் 8 பேர் இன்னும் 2 வாரங்களில் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என்று அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே நேற்று சபையில் தகவல் வெளியிட்டார்.
நிதியமைச்சர் பதவியை பெறுவதற்காக கேஸ்டர் டி சில்வா ஓட்டோவில் பயணிக்கிறார், வீதிகளில் நடமாடுகிறார். எதிரணி ஆட்சியை பிடிப்பது என்பது பகல் கனவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சஜித் அணியில் உள்ள 10 பேர் ரணிலுடன் பேச்சு நடாத்துகிறார்கள். இன்னும் 2 வாரங்களில் ரணில் பக்கம் சென்று விடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை நாட்டில் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அமைச்சர் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியை இங்கே சஜித்தின் சகாக்கள் ரணிலுடன் சங்கமம் மகிந்தானந்த சபையில் தெரிவிப்பு என்று அந்த செய்தியை தாங்கியிருக்கிறது ஈழநாடு. இதேவேளை மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இங்கே 10 லட்சம் சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் என்றவாறு ஒரு செய்தி. நாடு முழுவதும் அடுத்த 10 நாட்களில் 10 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் அறிவித்திருக்கிறார். 3600 தொன் எரிவாயு கப்பல் திங்கட்கிழமை நாட்டை வந்தடைந்தது. அதிலிருந்து எரிவாயு தரையிறக்கப்பட்டு கிரவலப்பட்டி முனையத்தில் போதுமான அளவு கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 10 லட்சம் சிலிண்டர்களை விநியோகிக்க இங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். அடுத்த 10 நாட்களில் 10 லட்சம் எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும் என்றும் திசார ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேலும் 10 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனைய செய்திகள். ரயில் முற்பதிவு கட்டண உயர்வு உடன் ரத்து. ரயிலாசன முற்பதிவு கட்டண அதிகரிப்புடன் அமலாகும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் சில நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கான ஒரு ஊடகமாக போக்குவரத்துக்கு இடையிலான ரயில் சேவைகளின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படக்கூடும். எனினும் கட்டண திருத்தம் தொடர்பில் இணக்கப்பாடு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றவாறு அந்த செய்திகளை இங்கே காண முடிகிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. முற்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த செய்திகளாக காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை இன்று ஜனாதிபதி சந்திப்பார் என்று ஒரு செய்தி இலவே வாசித்தளித்திருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. அது இங்கே ஜனாதிபதி கூட்டமைப்பு சந்திப்பு என்ற அந்த பிரதான தலைப்புச் செய்தியின் ஒரு விரிவாக்கமாக இருந்தது. நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த இந்த ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று 10:30 மணிக்கு நடாத்தப்படும் என்று அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை நிகழ்ச்சியில். உள்நாட்டிலே பல்வேறுபட்ட பல செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு பத்திரிகைகளிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்றை வாசித்தளிக்கலாம் என்று நம்புகிறேன். 1 மாதத்தை கடந்தும் தண்ணியாத உக்ரைன் ரஷ்யா போர், உருக்குலைந்த உக்ரைன் நகரங்கள், 900 அப்பாவிகளை கொன்றொழித்த போர், நாட்டை விட்டு வெளியேறிய 1 கோடி மக்கள், உணவின்றி வாடும் 1 லட்சம் மக்கள். அந்த செய்தியின் விரிவாக்கத்திற்கு சென்று மீண்டும் உள்நாட்டு செய்திகளோடு இணையலாம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இன்றோடு 1 மாதமாகிறது. இருப்பினும் ரஷ்யாவின் இலக்கு இன்னும் எட்டப்படவில்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை தெரிவித்துள்ளது. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா அந்நாட்டின் மீது போர் தொடுத்தது. வான்வழியாகவும் கடல் மார்க்கமாகவும் உக்ரைன் மீது ரஷ்யா நடாத்த தொடங்கிய தாக்குதல்கள் அடுத்தடுத்த நாட்களில் உக்கிரமாகின. இந்த தாக்குதல் காரணமாக உக்ரைன் மக்களும் அங்கு தங்கியிருந்த மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வெளியேறியிருந்தார்கள். இப்படி போர்க்களத்திற்கு நடுவே உக்ரைன் நாட்டினரும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் ஆபத்தான முறையில் வெளியேறிய வீடியோ காட்சிகளும் புகைப்பட காட்சிகளும் நெஞ்சை உருக்கும் வகையில் அமைந்திருந்தன. உக்ரைனில் நடைபெற்று வரும் ரஷ்ய படைகளின் தாக்குதல் காரணமாக அந்நாட்டில் இருந்து 1 கோடிக்கும் அதிகமானோர் அகதிகளாக வெளியேறியிருக்கிறார்கள். இராணுவ பலத்துடன் ஒப்பிடுகையில் உக்ரைனை விட ரஷ்யா பல மடங்கு வலிமை வாய்ந்ததாகும். இதனால் உக்ரைன் மீது அந்நாடு போர் தொடுத்த போது சில நாட்களிலேயே உக்ரைன் முழுவதையுமே ரஷ்யா கைப்பற்றிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதனை பொய்யாக்கும் வகையில் உக்ரைன் இராணுவ வீரர்களின் செயற்பாடுகள் அமைந்திருந்தன. ரஷ்ய படையினரை உக்ரைன் இராணுவத்தினர் இவ்வளவு தூரம் வலிமையாக எதிர்கொள்வார்கள் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை.
அந்த அளவிற்கு உக்ரைன் இராணுவத்தினர் ரஷ்ய படையினரை சாதுரியமாக எதிர்கொண்டு வருகிறார்கள். இதனால் ரஷ்ய படையினரால் தங்களது இலக்குகளை எளிதாக எட்ட முடியாத நிலையே காணப்பட்டு வருகிறது. உக்ரைன் தலைநகரமான கீவ் நகரை ரஷ்ய இராணுவம் சுற்றி வளைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடாத்திய போதிலும் அந்த நகரை இன்னும் முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. இதுவும் ரஷ்யாவின் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே போர்க்களத்தில் உள்ள ரஷ்ய இராணுவத்திற்கும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் நிலைமையும் உருவாகி வருகிறது. போர் தொடங்கி ஒரு மாதமாகி இருக்கும் நிலையிலும் உக்ரைன் நாட்டு இராணுவத்தினருடன் ரஷ்ய இராணுவ வீரர்கள் பல பகுதிகளில் போராடும் நிலையை நீடிக்கிறது. ரஷ்ய இராணுவம் மேற்கொண்ட தவறான திட்டமிடலே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இதனால் ரஷ்யா தரப்பிலும் பல இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. சுமார் 15,000 ரஷ்ய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 1,00,000 மக்கள் பட்டினியால் வாடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 900 அப்பாவி மக்களும் போரில் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்து வரும் நாட்களிலும் போர் நீடிக்கும் பட்சத்தில் இந்த உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று அந்த செய்தி ஒரு மாதத்தை கடந்தும் தணியாத உக்ரைன் ரஷ்யா போர் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. வலம்புரியின் உட்பக்கத்தில் மொத்தமாக உலகத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இப்போது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் பதிவாகி இருக்கிறது. ஆகவே அது தொடர்பான செய்தியை நாங்கள் இப்போது விரிவாக்கமாக வாசித்தளித்திருந்தோம். தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய ஏனைய முக்கிய செய்திகளை இணைக்கலாம். ஏதிலிகளாக வருவோரிடம் பணம் வசூலிக்க வேண்டாம், தமிழக படகு உரிமையாளர்களிடம் வேல்முருகன் கோரிக்கை என்ற ஒரு செய்தி. தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள தமிழகம் வரும் இலங்கை தமிழர்களிடம் பணம் வசூலிப்பதை தமிழக படகு உரிமையாளர்கள் கைவிட வேண்டும் என்று அந்த செய்தி கோரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகிறது. ஏதிலிகளாக வருவோரிடம் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அதாவது பணம் அறவிடுவதை கைவிடுவதாக, அவர்களுக்கு அரணாக நிற்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் நேற்று விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி விழிபிதுங்கி நிற்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு 284 ரூபாவாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான உணவு தட்டுப்பாடு, வேலையின்மை காரணமாக யாழ்ப்பாணம் மன்னார் பகுதிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் தமிழகத்திற்கு வந்துள்ளனர். அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிக எண்ணிக்கையில் தமிழகத்திற்கு பலர் அகதிகளாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தமிழகத்துக்கு அகதிகளாக வரும் இலங்கை தமிழர்களுக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி தர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அந்த செய்தியை காண்கிறோம். ஏதிலிகளாக வருவோரிடம் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று தமிழக படகு உரிமையாளர்களிடம் வேல்முருகன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தி. ஏனைய செய்திகள் அத்துமீறி மீன் பிடித்த 16 தமிழக மீனவர்கள் கைது என்ற செய்தியை வாசித்தளித்திருக்கிறோம். வீடு உடைத்து திருட்டு 2 கைது என்ற ஒரு செய்தி உதயனின் முற்பக்கத்தில் காணப்படுகிறது. புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரெட்பானா பகுதியிலே வீடு உடைத்து திருடினார் என்ற குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த ரெட்பானா பகுதியிலே வீடு உடைத்து திருடிய அவர்கள் நேற்று முன்தினம் பட்டப்பகல் வீடு உடைத்து பணம் நகை திருட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று போலீசாரிடம் முறையிடப்பட்டிருந்தது. முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட புதுக்குடியிருப்பு போலீசார் தர்மபுரம் போலீசாரின் உதவியுடன் சந்தேக நபர்களை தர்மபுரம் பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர் என்று கூறப்படுகிறது. சந்தேக நபர்கள் பயணித்த முச்சக்கர வண்டியும் போலீசாரின் பொறுப்பிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சந்தேக நபர்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அந்த செய்தி விரிவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை மேலும் சில செய்திகளை இங்கே தாங்கியிருக்கிறது உதயன். தந்தையின் கார் சில்லில் சிக்கி குழந்தை காயம் என்று ஒரு செய்தி. தந்தை பின்னோக்கி செலுத்திய கார் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை காயமடைந்தது. இந்த சம்பவம் நேற்று கிளாலி எழுதுமட்டுவாளில் நடந்துள்ளது. காரை வெளியே கொண்டு செல்வதற்காக தந்தை பின்புறமாக நகர்த்திய போது பின்புறம் நின்றிருந்த குழந்தை சக்கரத்திற்குள் சிக்கியது என்று கூறப்படுகிறது. காயத்திற்குள்ளான குழந்தை சாவகச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பார்க்கலாம், தந்தையின் கார் சில்லில் சிக்கி குழந்தை காயம் என்று அந்த செய்தி. ஏனைய முக்கிய செய்திகள் தொடர்ந்து
வட்வரி திருத்தச் சட்டம் நேற்று நிறைவேற்றம் என்று காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக ரயில் கட்டண அதிகரிப்பு திடீரென இடைநிறுத்தம் என்கிற செய்தி பார்த்திருக்கிறோம். வட்வரி திருத்தச் சட்டம் நிறைவேற்றம் என்கிற செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். பெறுமதி சேர் வரி திருத்தச் சட்டம் நேற்று நாடாளுமன்றத்திலே திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. வட் எனப்படும் பெறுமதி சேர் வரி திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பிலே பாராளுமன்றத்திலே சட்டவரைவு நாடாளுமன்றத்திலே நேற்று முன்வைக்கப்பட்டு பெறுமதி சேர் வரி சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையிலே அனுமதி வழங்கியிருந்தது. பாதீட்டின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வரி கொள்கை முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தவும் இந்த சட்டவரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2022 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நிதி சேவை வழங்கலுக்கு பெறுமதி சேர் வரியானது 15% 18% அதிகரிக்கப்பட உள்ளது. ஏதேனும் தொற்று நோய் சூழல் அல்லது மக்களுக்கான அவசர சூழலின் போது அரசாங்க மருத்துவமனைகள், சுகாதார அமைச்சு ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஔடத நன்கொடைகளுக்கு மாத்திரம் பெறுமதி சேர் வரி விலக்களிப்பு பதிவு செய்யப்பட உள்ளது. நாட்டில் வரி வசூலிப்பில் அதிகரிப்பு அல்லது குறைப்பு செய்வதாயின் அது தொடர்பாக பொருளாதார மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அரசாங்க நிதி பற்றிய குழு உறுப்பினர்களின் நிலைப்பாடாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம். அந்த செய்தி அதாவது வட் வரி திருத்தச் சட்டம் நேற்று நிறைவேற்றம் என்று காணப்படக்கூடிய செய்தியாக இங்கே இடம்பெற்றிருக்கிறது. மேலும் நாங்கள் ஏனைய செய்திகளிலே இந்த போதை செய்த வேலையை கைதடியில் ஒருவர் கைது என்கிறதிலே அந்த பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்று எரிபொருளை தன் மீது ஊற்றிக்கொண்டு ஒருவர் தற்கொலை செய்ய முயன்ற நேரத்தில் அந்த பகுதி போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் தீக்குளிக்க முற்பட்ட நிலையில் போலீசாரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி ஏலவே வாசித்திருக்கிறோம். மேலும் யாழ் நகர பகுதியிலே இளைஞனின் சடலம் என்கிற செய்தியும் வாசித்தாயிற்று. ஆலயத்திற்கு வந்தவர் மயங்கி விழுந்து சாவு என்கிற சம்பவம் கூட நாங்கள் திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய சிவனம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக பார்த்திருந்தோம். வெடிமருந்து கடத்தினாராம், பழையில் ஒருவர் கைது என்கிற செய்தி கூட வாசித்தாயிற்று. இங்கே வாழ்க்கை செலவு இன்னும் உயரும், பெரமுன எம்பி கணிப்பு என்றவாறு வாழ்க்கை செலவு உயர்வு தொடர்பான ஒரு செய்தியை இன்றைய உதயன் முற்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் அந்த செய்தியின் விரிவாக்கம். நாணய மாற்று வீதம் கட்டுப்பாடற்றதாக இருந்தால் மே-ஜூன் மாதத்திற்குள் அமெரிக்க டாலர் 400 ரூபாவை தாண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர தெரிவித்திருக்கிறார். அதனால் வாழ்க்கை செலவு இன்னும் உயரும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி. நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அங்கு தெரிவிக்கையில் டாலர் கட்டுப்பாட்டை இழந்ததன் பின்னர் 300 ரூபாவாக இப்போது அதிகரித்துள்ளது. இதனால் வரும் காலங்களில் வாழ்க்கை செலவு தவிர்க்க முடியாத அளவிற்கு உயரும். ஜூன் மாதத்திற்குள் டாலர் 400 ரூபாவை எட்டும் என்பதே எனது கணிப்பாகும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய உதயனின் முற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து செய்திகளை இணைத்துக் கொள்ள முடியும். தினக்குரல் பத்திரிகையிலே பல்வேறுபட்ட செய்திகள் காணப்படுகின்றன. பேசில் ஊமையா எதிர்க்கட்சியினர் கடும் சீற்றம். பேசில் ஊமையா என்று கேட்ட கேள்வி. அதேவேளை இங்கு வாழ முடியாத வடக்கு மக்கள் ஓட்டம் என்ற செய்தி. ஆட்சியை கவிழ்க்க தயாராகும் பிமல் தரப்பு என்கிற செய்தி. இதேவேளை தமிழ் கூட்டமைப்பு ஜனாதிபதி இன்று சந்திப்பு என்கிற செய்திகள் என்று முக்கியமாக சஜித்தின் 10 எம்பிக்கள் ரணிலோடு இணைவர் அமைச்சர் மஹிந்தானந்த ஆருடம் தெரிவித்திருக்கிற செய்தி. புகையிரத கட்டணங்கள் 60% அதிகரிப்பு, ஆனால் உடனடியாக மீளப்பெற்றார் அமைச்சர் என்கிற செய்தி கூட ஏலவே நாங்கள் வாசித்த செய்திகளாக காணப்படுகின்ற. அதேவேளை டொலரின் பெறுமதி ரூபா 400 தாண்டலாம் என்கிற செய்தி கூட வாசித்திருக்கிறோம். தொடர்ந்து ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். வீட்டினுள் 3 எரித்து கொலை, கட்டுக்கஸ்தோட்ட மெனிக்கும்பர பகுதியிலே சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கண்டி கடுக்கஸ்தோட்ட மெனிக்கும்பர பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 3 உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக கட்டுக்கஸ்தோட்ட போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்து நேற்று காலை 6:40 மணியளவில் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தந்தை, மகள் மற்றும் மகளின் காதலன் என சந்தேகிக்கப்படுபவரும் உயிரிழந்துள்ளதுடன் 60 வயதுடைய தாய் காயங்களுடன் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தந்தையான ஈஸ்வர தேவன் கட்டுக்கஸ்தோட்டை ரணவன வீதியின் வெற்றிலை விற்பனை செய்து வருவதாக அந்த செய்தி வருகிறது. அந்த செய்தியினுடைய
விரிவாக்கத்தை பார்க்கலாம். இவரது 31 வயதுடைய மகள் மேனகா, அவரது காதலன் என தெரிவிக்கப்படுபவர்களே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தால் அருகிலுள்ள 4 வீடுகள் சேதமடைந்துள்ளன. வீட்டிற்கு வருகை தந்திருந்த மகளின் காதலன் என்று கருதப்படுபவரினாலேயே தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், வீட்டிற்குள் எவரும் நுழைய முடியாத வகையில் கதவுகள் அடைக்கப்பட்ட தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மகளின் காதலனால் வீட்டிற்குள் திரவம் ஒன்று வீசப்பட்டதாக தாயாரால் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்திற்கு காதல் விவகாரமே காரணமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இளைஞனால் தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஏனைய முக்கிய செய்திகள்: சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்துடன் உலக வங்கியிடமும் செல்லவுள்ள இலங்கை. கடுமையான பொருளாதார நெருக்கடியை தளர்த்துவதற்காக அடுத்த மாதம் கலந்துரையாடப்படவிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு திட்டத்திற்கு மேலதிகமாக உலக வங்கியின் உதவியை இலங்கை நாடவுள்ளதாக இரு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2020 ஜனவரி முதல் அந்நிய செலாவணி கையிருப்பில் 707 வீழ்ச்சியானது இலங்கையை உணவு மற்றும் எரிபொருள் உட்பட அத்தியாவசிய இறக்குமதிகளுக்கான என்று அந்த செய்தி சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்துடன் என்று தொடர்ந்து விரிகிறது. அதன் விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதாவது அந்த கொடுப்பனவை செலுத்த முடியாமல் திணறச் செய்தது. பிப்ரவரி மாதத்தின் நிலவரப்படி $2.31 பில்லியன் சொற்பமான கையிருப்புகளை வைத்திருக்கும் நாடு ஜூலையில் முதிர்வடையும் $1 பில்லியன் சர்வதேச பிணைமுறை பத்திரம் உட்பட இந்த ஆண்டு முழுவதும் சுமார் $4 பில்லியன் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். நெருக்கடியிலிருந்து ஒரு வழியை தேட நிதியமைச்சர் பெர்சில் அடுத்த மாதம் வாஷிங்டன் சென்று சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி அதிகாரிகளுடன் பேச்சு நடாத்துவார் என்ற திட்டங்களை பற்றி நேரடியாக அறிந்திருக்கும் 2 வட்டாரங்கள் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையிடம் தகவல் தெரிவித்திருக்கின்றன என்ற செய்தியை இன்றைய தினக்குரல் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் என்று நாங்கள் நிகழ்ச்சியிலே இணைக்கக்கூடியதாக இருந்தது. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது மாலினி அஜந்தன். நன்றி நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.